மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவிப்பு சொல்லுங்கள். செயலாளர் பேச போகிறாங்க சார். செயலாளர் அது அப்பவே கேட்டுக்கலாமே. அதில் சந்தேகம் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். அரங்கத்தில் இருக்கக்கூடிய மாநில செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எல்லா ஆவணங்களும் அறிக்கைகளும் நகர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது நினைக்கிறேன். கிடைக்கப்பெறாதவர்கள் கூலியை சென்று பெற்றுக்கொள்ளலாம். அறிக்கையை முழுமையாக படிக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன். முழுமையாக எங்கோ வீட்டுக்கு போய் படிக்கலாம். முக்கியமா நடந்ததுதானே சொல்ல போறோம். ஏதாவது நடக்க போதும் அப்படின்னு சொல்ல போறோம். சொல்லிட்டாரு எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு வேற. இந்த நொடியே அடுத்த நொடி என்னன்னு தெரியாது. திருச்சியெல்லாம் சந்தோஷமான இடமாக இறந்த காலம் இருந்தது உண்டு. ஆபத் பாந்தவன் ரட்சகன் சொல்ற மாதிரி மணிவண்ணன் யாருமே ஏற்றுக்கலைன்னா திருச்சி தான் அப்படின்னு சேர்த்து போறதுதான் வழக்கமாக இருந்தது. அப்படித்தான் இந்த முறையும் திருச்சி அந்த பொறுப்பை ஏற்க வேண்டியது. ஆனால் பொறுப்பை சொல்லும் போதே பரமசிவம் மாநில சேர்ப்பு உறுப்பினருக்கு உடம்பு சரியில்லை. 2 மாசமா கண் ஆபரேஷன் வர முடியாது, வெளியே கூட வர முடியாது. அதுக்கு பிறகு நேற்று காலையில் செயற்குழு மாவட்ட செயலாளர் அண்ணாவுடைய மனைவிக்கு ஒரு ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டலைஸ்ட். அப்போ விஞ்ஞானம் ஆல்ரெடி இறந்து போயிட்டார் 5ஆம் மாதம். அவர் இல்லாமல் 40 வருஷம் கழிச்சு இங்கே வர்றதே முதல்ல பெரிய வருத்தமான விஷயமா இருந்தது. இவங்க 2 பேரும் இல்லாததும் பஸ்ரம். நல்ல வேலை குமார், பொன்னுசாமி, பன்னீர்செல்வம் போன்றவர்கள் பொறுப்பெடுத்து நாங்கள் மணிவண்ணன் தலைவர்கள் சேர்ந்து செஞ்சதால் ஓரளவுக்கு செய்ய முடியாது. குறைகள் இருந்தால் பொறுத்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். விளைத்தலைவர் சொன்ன மாதிரி தருமபுரி பேரவைக்கு பிறகு சேலத்தில் ஒரு நிர்வாகிகள் கூட்டம், நேற்று ஒரு நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இரங்கல் தீர்மானம் அதற்கு நிறைய பேர் 1 by 1 போயிட்டே இருக்கு. பெரிய சோதனையான காலம். நாமக்கல் சண்முகசுந்தரத்திலிருந்து இப்போ முத்துகிருஷ்ணன் அப்துல் காதர் வரைக்கும் டெய்லி ஒரு ரிப்போர்ட் வந்துட்டே இருக்கு. முக்கியமாக பொறுப்பேற்றவர்கள் இறந்து போது வருத்தமா இருக்கு. இதை தாண்டித்தான் பயணிக்க வேண்டியது. 2 வேலை பாக்கி இருக்கு. ஒன்று கிட்டத்தட்ட 6 மாசமா அந்த பயில அப்ரூவல் பண்ணிக்க. அங்க போய் உட்கார்ந்து ஒரு விவாதம் பண்ணி விவாதித்து ஏற்க செய்யறதுக்கு நமக்கு நேரம் காலம் பயிர். 2வது இந்த ஜனல்பாடி தருமபுரி நடந்தது 4 மாசம் ஆயிடுச்சு. அது ரெனிவல் பண்ணுறதுக்கு முடியலை. இன்னும் 1 மாசத்துக்குள்ள பண்ணணும். அது 2 வேலை, முக்கியமான வேலை, சங்கத்துக்கு நெருக்கமாக தொடர்புடையது. மற்றதெல்லாம் நின்னா நிற்கலாம். இது 2 நின்னா சங்க அங்கீகாரம் போயிடும். இதான் அந்த 2 முக்கியமான நல்ல வேலை. மூத்தோர் குரல் நினைவு பண்ணியாச்சு. 26 வரைக்கும் ஓடும். 2வது இந்த 216 வழக்கு கொண்டு வச்சா கொண்டு போனால் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்று வரும், நாளை வரும், நாளை வரும் சொல்லிக்கிட்டே இருக்கும். வேண்டாத அவருக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸில் கல்வித்துறை அமைச்சரையை பார்த்து 3 முறை சந்திச்சு பேசியிருக்காரு. தோன்னு சொல்லிட்டார். நடக்க மாட்டோம், பார்க்கலாம். அடுத்தது பெரிய சோதனை, கஷ்டப்பட்ட விஷயம் நாட்புரிப்பு. அரியலூர் தலைவரே வருத்தப்பட்டாராம். பாசலா அனுப்பிட்டீங்களே, போய் படுத்தி எடுக்கிறீங்களே, நாங்கள் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சாவை பண்ணுறோம். எலெக்ஷன் வர்றதுனால பட்டியல் வரல, நிர்வாகிகள் பட்டியல் போட முடியல. சரி, காரணம் கொடுங்க, டைரி தான் லைட் பண்ணிருக்கேன்,
காரணத்தை கொடுங்கன்னு நாமக்கல் தலைவர் சொல்லிகிட்டே இருப்பார். டிசம்பர் 17 கொடுங்கன்னாரு. டிசம்பருக்குள்ளே கொடுத்ததான கொடுத்தோம். அவர் எழுத்தாங்களை தவிர கொடுக்க முடியல. இதுதான் எதார்த்தம். அப்போ டெய்லியும் காரணம் தான் இப்போ சேர்த்து கொடுத்துருக்கேன். எலெக்ஷன் முடிஞ்சு மாவட்ட வாயில் பட்டியலோட இன்னொரு வாயிலும் போடுவோம். அப்போ பணம் கேட்க மாட்டோம். சேர்ந்து வாங்கிட்டோம். அது ஏப்ரலில் வரும். இவ்வளோதான். சக்தியில் இருந்தால் ஆப்டையில் வரும். அதை புரிஞ்சு நினைக்கிறேன். சக்தியில் இருந்தால் தான் ஆப்டையில் வரும். உடவன் கொம்பு செய்யறதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஆசைப்பட்டுட்டே இருக்கலாம். எதார்த்தம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இவ்வளோதான். அடுத்த வருஷம் ஆண்டோடா நாள் காட்டி நாட்குறிப்பெல்லாம் எப்படி வரும் பார்க்கலாம். இருந்தாலும் நம்ம விழாக்கள் போராட்டங்கள்லாம் போயிடுது. நல்லாவே நடக்குது. டைரி வேலை 210 மாவட்டங்கள் கொடுத்தது. கேலண்டர் டைரி சேர்த்து வரக்கூடிய வால்யூமே சேர்த்து 210. போன வருஷம் ஜனவரி 26 டைரி வந்தது. 27 அமிச்சோம். முழு செட்டில் ஆகிடுச்சு. நல்ல வேலை. ஆனால் கையை கழிக்குது. ஆஃபீஸ் வந்தீங்கன்னா தெரியும். 200 டைரி கணக்கு ஃப்ரீ கொடுத்தும் மாவட்டத்துக்கு 1 கிளைக்கு 1 கொடுத்தும் 200 கணக்கு வாங்காது. வீட்டுக்கு தான் போகணும். கிலோ 20 ரூபா 20 ரூபாய்க்கு எடுப்பான். அதான் எந்த வாட்டி அப்படி இல்லை. 500 குறைச்சிட்டோம். 500 குறைச்சிட்டோம். 1500 அப்புறம் ஒரு ஷார்ட்டேஜ் வந்து 100 கூட போட்டு 1600 போட்டோம். கேலண்டர் 1700 போட்டோம். இந்த வருஷம் இலவசம் போடக்கூடாது முடிவெட்டோம். ஏன்னா வேறு சொல்லக்கூடாது. மதுரையில் ஒரு கிளை ஒரே ஒரு டைரி கேட்டாங்க. சரி ஒரு கிளை 5 பேர் வாங்கி கொடுத்துருங்க. ஒரு டைரி வாங்கினாங்க. அனுப்பிட்டோம். இலவசம் தரேன்னு சொன்னோன்னே அதையும் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். வாங்குறேன்னு சொன்னது அப்போ இலவசத்துக்கு கூட தயார் அப்படிங்கிற கடமை இருக்கிறதால இந்த ஆண்டு இலவசம் கிடையாது. அதே மாவட்ட தலைவர் இலவசம் கொடுக்கலன்னு கச்சிதமாக எழுதிட்டு இருக்காரு. அதான் ஒரு சட்டியில் இருந்தால் தான் போயிடும். அங்கே டெபாசிட் விட்ரா பண்ணுறோம். இலவசமாக எதிர்பார்க்காதீங்க. அவ்வளோ போடுவோம். வேறு சாப்பாடு வந்து தர முடியல. நினைவு பேசு சொந்த கதை நோக்க கதைன்னு அதை நினைவு பேச ஏண்டா தோற்றம்னு ஆயிடுச்சு. அதாவது மதிக்கணும், மரியாதை பண்ணணும், தியாகத்தை போட்டணும். நமக்கு முன்னோடிகளை பாராட்டினாதான் நம்ம 4 பேர் பின்னாடி மதிப்பாங்கன்னு சொல்லி 2019 ஆரம்பிச்சோம். அப்போ 57 பேர் கொடுத்தோம். இப்போ இந்த வாரி 24 வெள்ளி விழாவில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இப்போ 80 வயசு வரைக்கும் அது வால்யூம் 1 வால்யூம் 2 போச்சு. அப்போ 20 ஒரு 37 அது ஒன்று. அதுக்கு இன்னும் 1-2 இருக்கு. இப்போ கரூருக்கு வந்து கரூர் வந்திருக்கீங்களா? ஆரம்பம் இதை பார்த்துட்டு போங்க. கரூர் ஒன்று பாக்கி இருக்கு, சென்னை ஒன்று பாக்கி 2 இருக்குன்னு. அதை நடைபெற்று கொடுக்கவே சிரமமாக இருக்கு. 25 கிலோமீட்டர் இருக்காரு. அவரை போய் பார்த்து கொடுக்கப்பட்டு வேலூர் சோமசுந்தரம். இப்போ 310 பேர் 80 வயசுல ஆரம்பிச்சு 10 ஆண்டு பண்ணி கொடுத்தவர்கள் மாற்றி ஆரம்பம் நிறுத்தி ஒரு வழியா 310 பேருக்கு நினைப்பட்டு அனுப்பியாச்சு. யாராவது வாங்கிக்கிறான்னு தெரியல. எல்லாருக்கும் அனுப்பிட்டோம். 1-2 கட்டம் வாங்கினவங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சோம். வாங்கி பேருக்கு கேபிஎன் பார்சல் எபிடி பார்சல் அனுப்பிச்சோம். எடுத்துட்டீங்க நினைக்கிறேன். எடுக்காதவங்க சொல்லுங்க. அந்த நீங்களே விழா நடத்தி கொடுத்துருங்க. மாநிலத்தை யார் வர்றாங்களோ வச்சு அனுப்புங்க. மதுரையில் அவங்களே நடத்திக்கிட்டாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தா நீங்கள் நடத்துங்க. இதை யாரும் வாழ வயது வளர்றாங்கன்னா கூப்பிட்டு நடத்துங்க. கட்டாயப்படுத்துறேன். கொடுத்து சீக்கிரமாக கொடுத்துருங்க. மதுரையில் வாடிப்பட்டி தலைவர் பேரை சேர்த்து ரெடி பண்ணோம். வெளிநாட்டு கூட இறந்துட்டாங்க. நம்ம எங்கே இருக்கு? மதுரை ராஜா சாட்டை எப்போ அடிப்பான்னு யாருக்கு தெரியுது? அப்போ ஆடிப்பட்டிக்கு நிலையானதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இறந்த பிறகு நான் அதை எடுக்கலை. அதே இறந்த தலைவருக்கு அனுப்பியிருக்கோம். கோஸ்வாமிக்கு சேர்த்து கொடுத்துருங்க. தேர்தல் 2024 தேர்தல் 2024 2025 2026 2027 2028 2029 2030 2031 2032 2033 2034 2035 2036 2037 2038 2039 2040 2041 2042 2043 2044 2045 2046 2047 2048 2049 2050 2051 2052 2053 2054 2055 2056 2057 2058 2059 2060 2061 2062 2063 2064 2065 2066 2067 2068 2069 2070 2071 2072 2073 2074 2075 2076 2077 2078 2079 2080 2081 2082 2083 2084 2085 2086 2087 2088 2089 2090 2091 2092 2093 2094 2095 2096 2097 2098 2099 2000 2001 2002 2003 2004 2005 2006 2007 2008 2009 2010 2011 2012 2013 2014 2015 2016 2017 2018 2019 2020 2021 2022 2023 2024 2025 2026 2027 2028 2029 2030 2031 2032 2034 2035 2036 2037 2038 2039 2040 2041 2042 2043 2044 2045 20
தலைக்கு மேலே தூக்கிட்டு இருக்கக்கூடிய கத்தி. பெருமைக்குரிய விஷயம் அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பதவி என்பது தேடி வரணும், தேடி போகக்கூடாது. நான் படித்தது என் முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது, என் வாத்தியார் சொல்லி கொடுத்தது. பதவி, அங்கீகாரம், மரியாதை எல்லாம் உனக்கு தேடி வரணும். நீ தேடி போகாதே, அலையாதே. வைத்தியம் முடித்தோன்னு சொல்லுவான். பதவி பித்தன் என்று சொல்லுவான். ஒரு திரை வருது, கிடைத்தது உனக்கு புரிஞ்சிருக்கு. இன்னும் சில கடைகள் நடத்தவே முடியாது. ஜாதி ஏறினா முளைச்ச இருக்குதுன்னு பார்க்க, ஒரு கிலோ புதுசாக வருது, 3 கிலோ கரைக்க வேண்டியிருக்கு. ஒரு கிலோ நாகப்பட்டினம் மயிலாடுதுறையில் கீழ்வேலோடு புதிய கிளைய ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே 3 கிளைகள் கரைக்க வேண்டியதாக போச்சு. 8 கிளை தானே காணாமல் போயிடுது. இன்னும் 2-3 கிளையை தேர்தல் நடத்தவே முடியல. அப்போ கீழ்வேலூர் புதிய கிளை கண்ணனுக்கு பாட்டு சொல்லுங்க, கண்ணன் மீண்டும் மாவட்ட விழா வந்திருக்காரு. பழைய ஆள் தான், புதுசுன்னு அறிமுகப்படுத்த வேண்டாம் வந்திருக்காரு. புது கிளை வந்திருக்கு. விரைவிலே மயிலாடுதுறை பிரித்து நாகை மாவட்டத்தை துவக்குவதற்கான ஏற்பாடுகளை மாநில தேர்தல் முடிந்ததாக செய்யுங்க. உடனே வசப்பட்டு வச்சு 5 போயிடும். மாநில தேர்தல் முடிஞ்ச செய்யுங்க. தற்காலிகளை 2 இந்த நிரந்தரமாக அதில் பொன்னம்பரம் அதுக்கு நிரந்தரமாக இருக்குது. அந்த திசையின் வழி பெண்டிங் இருக்குது. அதை கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணும். கைகள்லாம் காய்ச்சிருக்காங்க, அதெல்லாம் இருக்கட்டும். அது புதிய பூதம் பழைய அந்த கைத்தலும் மாதிரி புதிய சென்னையில் பழைய கலைகள் வேலை செய்ய ஆரம்பம். 2 கலைக்க வேண்டியது அவசியம். 500 கிளை கலைக்கிறோம். தேர்தல் வந்தால் மாவட்ட தேர்தல் 26 மாவட்டங்களில் புரிஞ்சிருக்கு. 26 திருப்பத்தூர் ப்ரோக்ரஸ் இருக்கு. சில பேர் அட்டமோஸ்டாக வந்திருக்காங்க. சில பதவிக்கு தேர்தல் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிப்போர்ட் வரல. திருநெல்வேலி போட்டிருக்கோம், புரிஞ்சூர் நினைக்கிறாங்க. போட்டி இல்லை, ஆள் தேடுறாங்க. அதான் கடலூர் ஏசன் போட்டிருக்கோம். ரொம்ப கொதிநிலை தாண்டி போச்சு. ஃபயர் ஹீட் அதிகமாகிடுச்சு. குக்கர் வெடிக்கிறமோன்னு பயமாக இருக்கு. வெடிக்காமல் பார்த்துருக்கு. அதான் சொல்லுவோம். வெடிச்ச ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் கொஞ்சம் வெடி இழுங்க, அணைஞ்சிடும். கொளுத்தி விடாதீங்க, ஒரு குக்கர் வெடிச்சிடும். அவ்வளோதான் சொல்லுவேன். கடலூர் தேர்தல் முடிஞ்சால் 29 முடியும். ராணிப்பேட்டை நடக்கிறேன்னு சொல்லி பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். அங்கே போட்டி இல்லை, ஆளும் கிடைக்காது, ஏதோ பண்ணிடுவாங்க. ஆக 30 மாவட்டம் நடத்திடலாம். 3 நிற்கும். சேலம், கரூர், கன்னியாகுமரி. +1 -2 போயிட்டு இருக்கு. கன்னியாகுமரிக்கு நல்லா இருந்துச்சு. நரேந்திரகுமார் இறந்த பிறகு சேலம் அப்படிதான் இருக்கு. கரூர் பொருளாதார வந்து கொஞ்சம் கை கொடுக்க பண்ணிடுறேங்கிறார். பார்ப்போம். ஆக 30 மாவட்டத்தை வச்சுக்கிறதுக்காக தான் அப்படின்னு தான் பேசியிருக்கோம். ஒரு யாவது உள்ள முடிக்க பார்க்குறோம். இந்த 3 மாவட்டத்தை விட்டுட்டு இந்த 3 மாவட்டத்துக்கு ஒட்டுரிமை இல்லை. நடத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு போட்டுருவோம். நடத்தலைன்னா அந்த 3 மாவட்டத்தை விட்டுட்டு 30 மாவட்டத்தை தேர்தல் நடத்துகிறாங்க. மார்ச் 31க்குள்ள. இது ரொம்ப தாமதமானது. ஏப்ரல் 15க்குள்ள அப்படின்னு அதை பேசியிருக்கோம். இவர் பையன் பேசு. ஏன்னா எலக்ட்ரோல் லிஸ்ட் தயார் பண்ணணும். அது கொஞ்சம் டைம் ஆகும். கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் ஜிஓலாம் படிச்சுங்க. 2 ஸ்கீம் அறிவிப்பது இருக்கு. அந்த யுனைடெட் பென்ஷன் சிஸ்டம்னு ஒன்று, ஸ்கீம்னு ஒன்று குழப்பமாக அதிகமாக இருக்குது. தேர்தல் அறிக்கை சொன்னதெல்லாம் இந்த கவர்மெண்ட் செய்கிற மாதிரி இல்லை. 9 மாதத்துக்கு குழு போட்டிருக்காங்க. குழு போட்டு ஒரு அறிக்கை வரதுல இந்த கவர்மெண்ட் முடிச்சு போயிடும். பீரியடே
அடுத்தவங்க கொண்டு வந்து செய்யுமா தெரியாது. அப்போ ஏற்கனவே ஜெயலலிதா வச்சுட்டு போனதை பெண்டிங்கை வச்சு இவரும் இன்னும் ஆளை போட்டு குழுவை போட்டு வரும் ஒரு குழுவை போட்டு மறுபடியும் யார்கிட்ட போகிறதோ தெரியாது. ஆனால் பென்ஷன் திட்டத்தை பற்றி பல பேர் கனவாக கண்டுகிட்டு இருக்காங்க. 1/4/2003 22 வருஷம் முடிஞ்சு போச்சு. செத்தவங்க குடும்பத்துக்கு ஒரு பைசா கிடைக்காது. தேரானவங்க கொடுத்த பணத்தை வாங்கிட்டாங்க, சில பேர் வாங்கலை. அந்த குடும்பம் என்ன பாடுபடும் தெரியாது. 1ஆம் பென்ஷன் வரலைன்னா நம்ம நாய்ப்பாட்டு போடுறோம், அதை நம்பி வாழ்றோம். 21 வருஷமாக அந்த குடும்பம் என்னாலும் தெரியாது. அதனால 25 பென்ஷன் ஸ்கீம் எப்படி வரும் கொடுத்தா தெரியாதா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி தான் ஆஸ்பத்திரியே இங்கே இல்லை. ஆனால் கார்டு மட்டும் வந்துச்சு. 5 லட்சம் பெருமையாக பேசுகிறாங்க. அதில் அடுத்த பே கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் 8வது ஊதிய குழு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த கமிட்டி போடலை, போகுது. அது 2 வருஷம் ஆகும். 26, 27 தான் வரும். 26 இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் பீரியட் முடிஞ்சிடும். இவர் என்ன செய்வார் தெரியாது. ஓட் பேங்க் பார்ட் பண்ணால் முன்னே ஓட்டையாட நாங்களே கூட பண்ணுறோம்னு சொல்லலாம், இல்லைன்னா அது வந்து மாதிரி பண்ணுறேன்னு சொல்லலாம். ஆனால் பே கமிஷனும் போகாது, பென்ஷன் ஸ்கீமும் மாறாது, ஹெல்த் இன்சூரன்ஸும் மாறாது. விஜயகாண்டம் போர் நாய்ஸ்ன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். வழக்குகள் என்ன சொல்றது, வழக்குகளை பற்றி பேசினா கண்ணனை பார்த்தா சீப்பு வந்து வழக்கு நாயே கண்ணன் அவன் ரெண்டு நபர் வழக்கு போட்டு ஜெயிச்சிங்க, சங்கத்தை நம்பாதீங்க, சங்கத்தை நம்பி வழக்கு போட்டால் தேர்தல் வாங்கிக்கணும்னு தேர்தல் பேசினான். ரொம்ப அவர் நான் கூட வருத்தப்பட்டேன், என்ன அப்படி அவர் தூரா சொல்லிட்டாரு. 4 தீர்ப்பாங்க, 4 தீர்ப்பு இம்ப்ளிமெண்ட் ஆகலை. இப்போ தான் 0வில் ஆரம்பிக்கிறான். மறுபடியும் காப்பி கொடு, மறுபடியும் லிஸ்ட்டை கொடுத்து கேட்டான். கவர்மெண்ட்டை செய்யாமல் பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கைக்கு வரணும். டாக்டர் எலிமினேஷனே லெட்டர், அது என்ன அது அந்த லிஸ்ட்டை கொடுங்க, அது என்ன லெட்டர் 22 20ங்கிறீங்க, 17 வருஷத்துக்கு காப்பியை கொடுங்கன்னு கேட்டேன். போய் கொடுக்கணும் பார்ப்போம். ஒரு கேஸ் பெண்டிங் இருக்குது. இப்போ 4 தீர்ப்பு வாங்கணும், செலவு 6 தீர்ப்பு வாங்கினா பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணாலும் அரசாணை வாங்க முடியல. நம்மளே போய் மினிஸ்டர்கள் எத்த போடுறாங்க சொல்றீங்க. இதுதான் அந்த கவர்மெண்ட் தேர்தல் சமயத்தை பப்ளிக்கா வாக்குறுதி கொடுத்து விட்டு வாயை உருகிட்டு மௌனம் ஆகிக்கிறாங்கன்னா என்னன்னு புரியல. ஒரு கேஸ் பெண்டிங் இருக்கு, அது பெருமைக்குரிய கிரேடு பே கேஸ். அது என்ன பணம் எவ்வளோ செலவாகும்னு கணக்கு போட்டாங்கன்னா நிச்சயமாக ஜட்ஜே முடியாண்டோம். ஏற்கனவே அப்படிதான் சொல்லியிருக்கோம், பணம் காசுலாம் கொடுக்க முடியாது. அப்போ ஆனால் எல்லா வழக்கும் ஒன்றா சேர்ந்து கிரேட் பே கேஸ் போட போகிறாங்க. போட்டுருக்கு, அப்பீல் போட்டுருக்கு, எப்போ இருக்காங்கன்னு தெரியாது, ரேட்டு போடவே மாட்டேங்க. மெம்பர்ஷிப்லாம் பழைய பத்திரிகை படித்தப்போ 1.5 லட்சம் பேர் இருக்காங்க. 2003-4 உள்ள பத்திரிகை படித்தால் 1.5 லட்சம் பேர் இருந்த சங்கம் இப்போ 60-70க்கு தள்ளாடுது. வந்து உலக கூட்டி பார்த்தா 50-60 வர மாட்டேங்குது. ஒரு 1/3 கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 20 மாவட்டம் கொடுப்பாங்க, அதில் 1-2 கிடைக்காது. 10 மாவட்டம் கொடுக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச 5-6 வருஷமா உறுப்பினர் பட்டியல் தர்றதே கிடையாது. ஓரங்கள் நம்மளால நமக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம பலகீனமும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன ஸ்ட்ரென்த் ஆனால் பெருமையாக கவர்மெண்ட்டுக்கு எழுதுறோம். 1 லட்சம் பேர் அப்படி எழுதிக்கிறோம். 1 லட்சம் பேர் இல்லை, 50,000 கொடுங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யூத் சொல்லிட்டாங்க, ஏதோ வருது. தாத்தா பாட்டா சேர்த்து வச்ச பணத்தை எடுத்து செலவு பண்ணுற அளவுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். கட்டண நிதி வசூல் பண்ணி அப்புறம் 1 லட்சம் வரும் நம்பிக்கையாக வாங்கி 80 லட்சம் வந்துருச்சு. ஓரளவுக்கு அந்த கடன் தீர்க்கலான்னு பார்த்தா அதுவே டெபிசிட் 20 லட்சம் பேர். இப்போ இருக்கிறது எடுத்தாச்சு, பத்திரிகை நடத்தவே முடியல.
1 லட்சம் 2 லட்சம் தான் பணம் இருக்கு. இன்னும் 1 வருஷம் நடத்த முடியுமான்னு தெரியாது. அதுக்கு ஏன்னா 5000 பேர் கூட வாங்கிறதுக்கு இப்போதைக்கு 5000 பேர் வாங்கிறதுக்கு அவ்வளோ 4000 5000 50,000 பேர் வச்சுங்களேன். எல்லா நிர்வாகிகள் வாங்கினாரா? கிளை நிர்வாகிகள் வாங்குறாங்க? வாங்கிறது கிடையாது. மாதம் 150 பத்திரிக்கை ஃப்ரீயாக போயிட்டு இருக்கு. வரல தபாலை போடணும், அங்கே போய் சேர முடியாது. பத்திரிக்கை நேரம் அப்படி இருக்கு. பில்டிங் ஃபண்டு ரசீது புக்கை சேர்த்து கொடுக்கணும்னு கேட்கணும். அது இன்டர்னல் ஆகிட்டு கட்டிகிட்டே இருக்காது, வர மாட்டேங்குது. நெகட்டிவாக பேசக்கூடாதுன்னு சொன்னால் நெகட்டிவாகவே சொல்ல வேண்டியிருக்கு. யாரும் சொல்ல இவற்றக்கூடாதுன்னு சொன்னேன், நெகட்டிவாக பேசக்கூடாது. ஆனால் உள் போகும்போது வருத்தங்கள் ஏதாவது பதிவு பண்ண வேண்டியிருக்கு. சிதம்பரம் எல்லாம் நடராஜன் திருவிளையாடல் என்ன கரூர் தலைவர் மாவட்ட தலைவர் சரி நடராஜன் திருவிளையாடல் பார்த்து முடிங்க. எல்லா விரைவனமும் திரை நடராஜன் சொல்லி முடிச்சுடுங்க. ஏதாவது முடிக்க பாருங்க, விட்டு கொடுங்க, சமாதானம் போங்க, அட்ஜஸ்ட் பண்ணிங்க, கட்டி பிடிங்க. கமலஹாசன் மாதிரி அந்த வைத்தியம் ஏதாவது பயன் கொடுக்காத பார்க்குறேன். விரோதம் பாராட்டாது, விரோதம் பாராட்டேன். நான் சொன்னால் வருத்தப்பட்டுவார் உடனே சொல்கிறேன். நெருநல் உடனும் இந்தியில் என்று பெருமைப்படுத்தி கொடுக்க இல்லை. எனது போட்டி பாராம சண்டை சச்சாரம் பதவி வீதி வழிவாங்குதல் இதெல்லாம் வேண்டாம். புரிஞ்சா செய்ய, இல்லைன்னா விட்டுட்டு போயிடுங்க. என்னை விட்டா இப்படியே போயிடுவேன். சீக்க சொல்றேன், உண்மைத்தான் சொல்றேன். எச்சு போக மாட்டேங்குது, ட்ரை ஆகிடுது, பேச முடியல. என்னத்துக்கு? அதனால் போட்டி போகாம விட்டுட்டு சிதம்பரம் கிளை பிரச்சனையை முடிச்சு கரூர் தேர்தலை நல்லபடியாக முடிங்க. வெளியே இருந்து தூண்டுனால கேட்காதீங்க. உங்கள் பிரச்சனை இங்கே முடிச்சுங்க. சிதம்பரத்தை முடிங்க, கடலூரை பிடிங்க. உங்களுக்கு தான் உங்க ஊரை பற்றி தெரியும், எனக்கு தெரியாது, நான் தயார மாட்டேன். ஆனால் உங்கள் மாவட்டம் மாநில முடிவுகளை மீறுது. ஒரு கிளை மாநில தலைமையுடைய கட்டுப்பாட்டில் அடங்காது சொன்னால் அடங்காத காளைகளை கட்டி போடுவதை தவிர அவர் வழி இல்லை என்று முடிவு கொண்டிருக்கும். அடங்க முதல்ல சீவாளர் சங்கத்தில் அடங்காது. சங்கத்துக்கு ஒரு பயிலாக இருக்கு. கிளையாக இருந்தாலும் மாவட்டமானாலும் மாநிலமானாலும் அந்த பயிலாக கட்டுப்படணும். நான் என்ற அகங்காரத்தவன் தனியில் பண்ணும் கிளையில் இருக்கிறவன் செயல்பட்டால் சங்கம் வீணாக போயிடும். எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் சிதம்பரத்தை அந்த கட்டிடம் யாருக்கையும் பேர் பணம் தேர்ந்து போனோம். பணத்தை சாப்பிட்டு கட்டிடத்தை சாப்பிட போனோம். அதை பார்த்துக்கான தான் நான் கடலூர் மாவட்டத்தை கேட்டுக்குவேன். தேர்தல் ஆட்சிக்கு போய்ங்க. ஓட்டர் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியாச்சா? கடலூர் மாவட்ட தேர்தல் அது ரகுபதி சார் நீங்க பார்த்துங்க. எல்லா அதிகாரமும் உங்களுக்கு தான் இருக்கு. தேர்தல் அன்னைக்கு போய் தேர்தலை முடிங்க. கோர்ட்டு தலையிட்டு நிறுத்துங்கன்னு ஸ்டே கொடுத்தா நிறுத்திடும். இல்லைன்னா யூ ப்ரொசீட், டோன்ட் வெயிட் ஃபார் எனிபடி. அவ்வளோதான் சொல்லுவேன். அடங்க வளர்க்கிற ஒரு கிளை நமக்கு தேவையில்லைன்னு கூட உங்களுக்கு எடுக்கலாம். எல்லா அதிகாரமும் இந்த கிளைக்கு இன்னைக்கு எடுக்கலாம். நான் பொறுமையாக 25ஆம் தேதி நடத்தணும்னு சொல்கிறோம். 28 நடத்துவோம், 29 நடத்துவோன்றாங்க. கழுத எழுதுறேன் 29 நடத்துங்க. கழுத எழுதி 8ஆம் நாள் 28ஆம் தேதி அவரே பூஜை வைக்கிறார். அவரே கிடையாது. எப்படி நடக்குது அதெல்லாம்? இந்த தைரியம் எங்கேருந்து வருது? ஒரு கிளையில் சங்கத்தில் சேர்ந்து 4 வருஷம் ஆச்சு. அவர் சேர்ந்து சங்கத்தில் சேர்ந்து 4 வருஷம் ஆச்சு. அந்த அதிகாரம் அவருக்கு எப்படி வருது? அப்போ கூட்டு சேர்ந்து ஒவ்வொரு சேர்ந்து கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வேடிக்கை பார்க்குற சமமாத்து வெள்ளி விழா கண்டு சமங்கம்மா நம்ம இருக்கும்போது அனுபவிக்க முடியும்.
நான் இருக்கும்போது அமைக்க மாட்டேன். அந்த கிளையை வெட்டெடுத்தாலும் தேர்தல் நடக்கும், இல்லைன்னா கடலூர் தேர்தல் நடக்காது. பார்த்துக்கலாம், நடத்தி முடிங்கன்னு தான் திரும்பி நான் கேட்பேன். சதாபாரம் இருக்காங்களா எந்த யாரும் சேர்த்து கைத்தலை தட்டுல நான் பார்ப்பேன். அவங்க பற்ற இவ்வளவு எஃபர்ட், அதாவது காம்ப்ரமைஸுக்காக அந்த மாவட்டத்தில் ஒத்துமை கைத்தட்டு அரவணைச்சு கொண்டு போற நல்ல பர்சன், நல்ல நிர்வாகி. அவங்க சுத்தி இருக்கு. இந்த காலையே ஒரே லேடி ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்க தான் வந்திருக்காங்க. அவங்களே 80 கம்ப்ளீட்டட். அவங்களுக்கு சபங்கள் இருக்கு, குடும்ப பாரங்கள் இருக்கு, அதை தாண்டி சங்க வேலைகள் பார்க்குறாங்க. காணா போன 4 வருஷம் இல்லாமல் இருந்த கடலூர் கிளையை போய் இன்டர்வியூ பண்ணாங்க. விருதாச்சலம் திரும்ப இன்டர்வியூ பண்ணாங்க. அவங்க இன்டர்வியூ பண்ணி அவங்கள்ட்ட போய் அவங்க கமிட்டி போட்டு பேசுகிறாங்க. நடக்க மாட்டேங்குது, உட்காருமா. ஸோ சிதம்பரத்தை காப்பாற்றுங்க, கடலூரை காப்பாற்றுங்க அப்படின்னு மீண்டும் கேட்டுக்கிறேன். நடக்கட்டும். கோவைக்கு பச்சை 15, 16, 17 படிச்சு போட்டி கேட்கறதாக இருக்கு. 5 வருஷமாகவும் இருக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கு. ஜெயலலிதா காலத்திலேருந்து இருக்கு. எத்தனை அதாவது நிரந்தரமாக பெண்டிங்காகவே இருக்கும். வரது வரட்டும். ஆனால் ஏமாத்தான் கேஷ்லெஸ் ஸ்கீமில் போட்டு அந்த பென்ஷன் ஹெல்த் இன்சூரன்ஸை 40-30% கொடுக்குறது கிடையாது. கான்ட்ராக்டுக்கு 30,000 சொல்லி 21,000 தான் கொடுக்குறாங்க. ஒரு டெப்டி செக்ரட்டரி லட்சம் தராங்க. இப்போ நான் கொடுக்கணும், அதுக்கப்புறம் பண்ணணும். 18 வேற செயல்படுற என்னென்ன முடிவெடுக்க போகணும் போட்டுப்போம். முக்கியமான விஷயங்கள் ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை, முக்கியமான விஷயங்கள். தீர்மானங்களை படிப்பாங்க. வழக்கமாக வச்சுருக்க அதிக தீர்மானம் 2 தீர்மானம் சேர்க்கலாம்னு நினச்சோம். ஒன்று அந்த யூனிஃபைடு பென்ஷன்ஸ் திட்டம், 2வது ஊதிய குழு. 2 முக்கியமான தீர்மானம் விவாதிக்க வேண்டியது. கருத்து கொஞ்சம் அது திறமசாலிகள், அதை பற்றி தெரிஞ்சவங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை, மாற்றவர்களெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. அதனால் அது கொஞ்சம் விரிவாக பேசவும். ஏன்னா இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமும் மத்திய அரசாங்கத்தினுடைய மெடிக்கல் இன்சூரன்ஸை பற்றி கூட பேசணும். அது ஏமாற்று வேலைகளுக்கு நம்பி நம்ம இதை விட்டு வெளியே போட முடியாது. இப்போ இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம விலகினா தான் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்சூரன்ஸும் போக முடியும். அதனால் அது வாய்ப்பு இல்லை. யூனிஃபைடு பென்ஷன் திட்டத்தை பற்றி பேசணும். அது இன்னொரு முறை புதிய நிர்வாகிகள் தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் அதை பேசுவதும் முடிவு செய்யட்டும். அப்போ பழைய தீர்மானங்கள் தான் திரும்ப வரும். மாநில தேர்தலை பற்றி ஒரு தீர்மானம் இருக்கு, சிதம்பரம் பற்றி ஒரு தீர்மானம் இருக்கு. அதனால் கூடுதல் தீர்மானம் வரும்போது சொல்கிறேன். மறுபடியும் திருச்சின்னு வரும்பொழுது வெங்கடாச்சலம் இல்லாமல், அண்ணாதுரை இல்லாமல், பரமசிவம் வர முடியாமல் இந்த செயற்குழுவை நடத்துவதற்கு ஒத்துழைத்த வழிவண்ணன் அவர்களுக்கும், திருச்சி கேக்கரைகளை பொறுப்பாளர்களுக்கும், மாவட்ட பொருளாளர் நாகார்ஜுனுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். ஒருவேளை இந்த செயற்குழு கடைசி செயற்குழுவாக இருக்குமானால் நன்றி தெரிவித்து வழிபட்டுக் கொள்கிறேன். என்னாச்சு?